ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அறியாம போச்சு. என்ன அறியாம போச்சு? அவன் கர்த்தர் செய்யக்கூடாதுங்கிறத செஞ்சான். அது அவனுக்கு ஞாபகம் இல்லை. நிறைய நேரங்களில் தப்பு செஞ்சதை மறந்துடுறோம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம், கர்த்தர் என் கூடவே இருக்கிறாருப்பா, என் கூடவே இருக்கிறாருப்பான்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றதை எப்ப நீங்க செய்யாம போறீங்களோ அப்பவே கர்த்தர் உங்களை விட்டு விலகிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அது நமக்கு அநேக நேரம் தெரியறது இல்லை. அறியாம செய்கிற நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிருக்கிறீங்களா, சீர்குலைச்சு போட்டுரும். நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு போறோம், எல்லாம் பண்றோம்னு நினைக்கிறோம். அந்த நினைச்சுக்கிட்டு என்ன பண்றீங்களா, அறியாம கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை போய் முன் ஸ்டெப் எடுத்து வச்சு செய்யறோம். ஆனா அந்த காரியம் நமக்கு வாய்க்கிறது இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் உங்களை விட்டு விலகி போய்விட்டோம். இல்லையா? அதை முதல்ல அறிந்து கொள்ளுங்க. இல்லையா? உலகத்துல நீங்க என்னத்தை கத்துக்கிறீங்களோ இல்லையோ, அறிவை கத்துக்கிறீங்களோ இல்லையோ, சம்பாதிக்கிறது எப்படின்னு கத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்கிறாரா இல்லையாங்கிறத முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க.